உலகம் முழுவதும் இருக்கும் கோடிக்கணக்கான இந்துக்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருந்த அயோத்தி ராம ஜென்ம பூமியில் ராமர் கோவில் ஜனவரி 22ஆம் தேதி திறக்கப்படவிருக்கிறது. ஸ்ரீராம் ஜன்ம பூமியில் நிகழவிருக்கும் ராமர் கோயில் திறப்பு விழாவை எதிர்நோக்கி உலகத்தில் வாழும் அனைத்து இந்தியா மக்களும் உள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த விழாவில் கலந்து கொள்ள இந்தியா நாடு முழுவதிலும் உள்ள பல துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களுக்கும் அழைப்பு விடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தென்னிந்திய திரையுலகைச் சேர்ந்த முக்கிய சூப்பர் ஸ்டார்களான ரஜினிகாந்த், சிரஞ்சீவி மற்றும் மோகன்லால் உள்ளிட்ட நடிகர்களுக்கு அழைப்பிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். அப்படி அழைப்பிதழ் பெற்ற நட்சத்திரங்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம். அதில் முதலில் ரஜினிகாந்த். பிஜேபியின் தீவிர அனுதாபியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிஜ வாழ்க்கையிலும் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். தனது ஓய்வு நேரத்தில் இமயமலைக்குச் செல்வதை வழக்கமாக கொண்டவர் ரஜினிகாந்த். அவருக்கு வழங்கப்பட்ட இந்த மரியாதைக்கு தனது மனைவி லதாவுடன் நேரில் சென்று இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். ரஜினிகாந்தை தொடர்ந்து அவரது முன்னாள் மருமகன் நடிகர் தனுஷிற்கு அழைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவரும் ஆன்மீகத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இவர் தற்போது ரஜினிகாந்த் சொல்லும் அதே விமானம் மூலம் ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்பதாக அயோத்திக்கு சென்று கொண்டிருக்கிறார். இவர்களைத் தொடர்ந்து நடிகர் மோகன்லாலுக்கு ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. ஆனால் அவர் தற்போது மலைக்கோட்டை வாலிபன் என்ற படத்தின் புரோமோஷன் வேலைகளில் மிகவும் மும்மரமாக ஈடுபட்டுள்ளார். அப்படம் வரும் ஜனவரி 25ஆம் தேதி வெளியாக உள்ளதால் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வருகை கொடுப்பாரா என்பது குறித்து கேள்வி எழுந்துள்ளது. இவரைத் தொடர்ந்து தெலுங்கு சினிமாவின் மெகா ஸ்டார் சிரஞ்சீவிக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. அவர் இந்த விழாவில் கண்டிப்பாக கலந்து கொள்வார் என கூறப்படுகிறது. சமீபத்தில் வெளியான ஹனுமான் திரைப்படத்தின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டபோது ஒவ்வொரு டிக்கெட்டில் இருந்தும் ₹5 ராம் மந்திர் அறக்கட்டளை நிதிக்கு நன்கொடையாக வழங்கப்படும் என சிரஞ்சீவி குறிப்பிட்டிருந்தார். மேலும் இவரது மகன் ராம் சரண் மற்றும் அவரின் மனைவி உபாசனா ஆகியோருக்கு அழைப்பு விடப்பட்டதுள்ளது. அதனால் நடிகர் சிரஞ்சீவி தனது குடும்பத்துடன் பங்கேற்பார் என்று தெரிகிறது. இவர்களைத் தொடர்ந்து கன்னட நடிகரான ரிஷப் ஷெட்டிக்கும் அழைப்பு விடப்பட்டுள்ளது. காந்தாரா திரைப்படத்தின் மூலம் உலக மக்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த இவர் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு தனக்கு வழங்கப்பட்ட அழைப்பிதழை சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்து அதற்கு நன்றியுள்ளவனாக கருதுவதாக குறிப்பிட்டிருந்தார். இவர்களைத் தொடர்ந்து தெலுங்கு நடிகர்களான பிரபாஸ் மற்றும் ஜூனியர் NTR ஆகியோருக்கு ராமர் கோயில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடப்பட்டுள்ளது. இதில் நடிகர் பிரபாஸ் ராமர் கோவில் அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கினார் என தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் ஜூனியர் NTR தேவார படப்பிடிப்பில் பிஸியாக ஈடுபட்டு வரும் காரணத்தினால் விழாவில் அவர் கலந்து கொள்வது சந்தேகம் என தகவல் தெரிவிக்கின்றன. இவர்களைத் தவிர இந்த விழாவிற்கு உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிலுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.